தமிழ்நாட்டில் கோவை, நெல்லை உள்ளிட்ட 20 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. கோவையில் மட்டும் 12 இடங்களில் சோதனை நீடிக்கிறது. கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை. தடை விதிக்கப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதாக புகார். தேசிய நெடுஞ்சாலைகளில் ஃபாஸ்டாக்கு பதிலாக GPS கட்டண வசூல் முறையை செயல்படுத்த திட்டம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு புதிய முறையை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவதால் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற திட்டம். பாஜக MPக்கள் தவறாமல் ஆஜராகுமாறு உத்தரவு. சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. கண்ணை கவரும் வண்ண மலர்களை காண மக்கள் ஆர்வம். தாம்பரம் நாகர்கோவில் இடையிலான விரைவு ரயில்கள் பகுதியாக ரத்து. மதுரை கோட்டத்தில் இருவழி பாதை அமைப்பதால் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. குருவாயூர் பராமரிப்பு மையத்தில் யானைகளை பாகன்கள் அடித்து துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு. கேரளா உயர்நீதிமன்றம் கண்டனம். ஸ்ரீவைகுண்டம் அருகே 10 வருடங்களாக சாலை சீரமைக்காததால் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு சேதம். கிராம மக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவலம். ஹாங்காங்கிலிருந்து சென்னை வந்த பயணியிடம் 1.7 கோடி ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரம் கடத்தல். கடிகாரங்களை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கோயம்பேட்டை சுற்றியுள்ள தனியார் பணிமனைகளில் இருந்து ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இறக்கலாம். மறு உத்தரவு வரும் வரை இந்த நடைமுறையை தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் பொதுத் தேர்வுகள் மசோதா 2024 நிறைவேற்றம். அரசு பணிக்கான தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வழிவகை. இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். வாய்ப்பும் வருமானமும் அதிகரித்து வறுமை குறையும் காலகட்டத்தில் உள்ளதாக பேச்சு. பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காமல் முதலமைச்சர்களை போராடும் நிலைக்கு தள்ளியுள்ள மத்திய அரசு. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றச்சாட்டு. அதிமுக கொடி சின்னத்தை தான் பயன்படுத்தக்கூடாது என்றுதான் தீர்ப்பு உள்ளது. தொண்டர்கள் பயன்படுத்த எந்த தடையும் இல்லை என பன்னீர்செல்வம் விளக்கம். அதிமுக தேர்தல் அறிக்கை அனைவரும் வரவேற்கும் தமிழக நலன் சார்ந்த அறிக்கையாக இருக்கும். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் நம்பிக்கை. 75 ஆண்டுகளாக இந்தியா உயிர்ப்புடன் இருப்பதற்கும் மக்களை சமமாக நடத்துவதற்கும் அரசியலமைப்பு சட்டமே காரணம். அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைப்பவர்களை மக்கள் மாற்ற வேண்டும் என முன்னாள் நீதிபதி சந்துரு பேச்சு. தமிழகத்தில் கொரோனா காலத்தில் அரசு மருத்துவமனைகளில் தற்காலிகமாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு நிரந்தர பணி. நீக்கப்பட்ட 977 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. பஞ்சாபில் பில் லியோ இனாம் பா திட்டத்தின் கீழ் நுகர்வோர்களிடமிருந்து பெறப்பட்ட ரசீதுகள். வாடிக்கையாளர்களுக்கு தவறான ரசீதுகளை வழங்கிய விற்பனையாளர்களுக்கு 3.11 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. கர்நாடகாவில் ஆட்சி மாறினாலும் 40% கமிஷன் கலாச்சாரம் தொடர்வதாக ஒப்பந்ததாரர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் மீது புகார் அளிக்க கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அறிவுறுத்தல். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கான நீர் திறப்பு இன்றுடன் நிறுத்தம். விவசாயிகள் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி பயன்பெற அரசு அறிவுறுத்தல். தர்மபுரி அருகே தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு தேங்காய் ஓட்டில் தேநீர் வழங்கிய விவகாரம். சத்தியம் செய்தி எதிரொலியாக சாதிய பாகுபாடு காட்டிய 2 பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது. முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது. சரண் சிங் பேரனின் ராஷ்டிரிய லோக் தளம் கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி பாஜக கூட்டணியில் இணைந்தது.
சென்னையில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் இன்று சிறப்பு முகாம். குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் நீக்கம், முகவரி மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு. நோயாளியின் படுக்கையில் பெண்கள் மொத்தமாக அமர்ந்திருந்ததால் அமைச்சர் கேள்வி. திருவண்ணாமலை ஈசானிய மைதானத்தில் உள்ள குப்பைகளை 4 மாதங்களுக்குள் அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தூய்மை பணியாளர்கள் கையுறையின்றி பணியில் ஈடுபடக்கூடாது என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் 34வது மலர் மற்றும் காய்கனி கண்காட்சி தொடங்கியது. 3 நாள் கண்காட்சியில் 1 லட்சம் செடிகளை விற்பனை செய்ய இலக்கு. மறதியால் அடிக்கடி தலைவர் பெயர்களை மாற்றி உச்சரிக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். எகிப்து அதிபரை மெக்சிகோ அதிபர் என கூறிய வீடியோ வலைதளங்களில் வைரல். நம்பர் 1 செஸ் வீரர் கால்சனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் அசத்தல். ஜெர்மனி ஃப்ரீ ஸ்டைல் கோட் சேலஞ்சர்ஸ் செஸ் தொடரில் சாதனை. புரோ கபடி போட்டியில் யூபி யோதாஸ் அணியை வீழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் அபார வெற்றி. பெங்கால் வாரியர்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் வெற்றி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இலங்கை வீரர் பதும் நிசாங்கா இரட்டை சதம். அதிவேகமாக இரட்டை சதம் அடித்த வீரர்களில் இலங்கை வீரர் பதும் நிசாங்கா 3ஆம் இடம்.